வணக்கம். உங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை. கத்திரி வெயில், கடுமையான வெயிலில் வந்தாச்சு. வடபழனிலேருந்து இப்போ மத்தியானம் 3 மணி. நான் வீட்டை விட்டு கிளம்புறதே 1 மணி. வண்டியை பிடிச்சி ஓடி வந்தாச்சு. இதுதான் அருள்வெளி சித்தர் ஜீவசமாதி. இது சந்தான ஐயா அவர்கள் இந்த இடத்த வழங்கியவர். இது நம்ம ஸ்டான்லி மருத்துவமனைகிட்ட இருந்த சனீஸ்வர பாபா என்கிற கோவிந்தராவ் சுவாமிகள் சமாதி. இவருக்கு சமாதி புதுப்பித்து திறப்பு விழா நடத்துகிறாங்க. சந்தான ஐயா இவருக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க சமாதிக்கு. அனைவரும் வருக. மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இந்த இடத்துல ஒரு மதில் சுவர் இருந்தது, அதனால் நிறைய பேர் இந்த இடத்த கவனிச்சிக்க மாட்டீங்க. அருள் சித்தர் குருபதி நேரத்தில் இங்கே தான் பந்தல் போட்டு அன்னதானம் பண்ணுவாங்க. ஐயாவுக்கு தான் குரு பூஜை. ஐயா ஸ்ரீ கோவிந்த சுவாமிகள் அவருடைய இவர் எங்கே இருந்தார்னா சென்னை ஸ்டான்லியில் தம்பச்செட்டி தெரு அந்த மாடி பூங்காக்கும் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எதிர்பக்கம் இருந்தார். இவருடைய குரு பூஜை ஜீவசமாதி திறப்பு விழா. அதாவது இது எளிமையாக இருந்துச்சு. நம்ம பழைய காணொலி பார்த்துருப்பீங்க போன மாதம். 1 மாதம் தான் ஆச்சுங்க. ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. 1 மாதத்துக்குள்ளே அருமையாக ஷீட்டு போட்டு கீழே கிரானைட் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் தான் சந்தான ஐயா. அவருடைய சமாதி அங்கே இருக்குது. இந்த இடம் மொத்தத்துக்கும் சொந்தக்கார் சந்தானசாமி. அருள்வெளி சித்தருடைய நேரடி சீடர். அவர் வீடு தேனாம்பேட்டையிலேருந்து அங்கே தான் சமாதி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே கொண்டு சமாதி பண்ணியிருக்காங்க. இவர் கோவிந்தராவ் சுவாமிகள் சனீஸ்வர பாபான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச விவரம். இப்போ இவர் சமாதி பண்ணவர் அவர் தான். சொல்லுங்கள். சந்தானமையாவும் நம்ம அருள் சித்திர பாபாவையும் சமாதி பண்ணவர் சந்தானமையா தான். அவர் கோவிந்த சாமிங்களையும் சமாதி பண்ணவர் சந்தானமையா தான். அவரோட பையன் தான் நான். 30 வருஷம் சுமாராக ஒரு 30 வருஷம், சரியான விவரம் தெரியல நமக்கு, சுமாராக ஒரு 30 வருஷம் முன்னாடி சமாதி பண்ணது இவரை. அவர் ஐயாவை 88ல் அருள்வெளி சித்தர் 88ல் சமாதி பண்ணாங்க. திண்டுக்கல் மாவட்டம் கசவனம்பட்டி முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி எல்லாம் தரிசனம் செய்ததாக சொல்லுவாங்க. அந்த கசவனம்பட்டி சாமி நிர்வாண சித்தர் சொல்லுவாங்க, ஜோதி சாமின்னு சொல்லுவாங்க. அவரை தான் முதல்ல சமாதி வச்சு அங்கே ஒரே வருஷத்தில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அவர் கையாலே கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய சித்தர்கள் தொடர்பு வந்துச்சு இவருக்கு. நிறைய ஒரு சித்தர்கள் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் அங்கே சிவசாமி சித்தர் அவர் ஒருத்தர். அவர் மூலியமாக தான் நம்ம ஐயாவை பார்க்க சொல்லி அங்கே இருந்து தான் உத்தரவு வந்தது. அருள் சித்தரை பார்க்க சொல்லி அவர் அருள் சித்தரை பார்த்தாரு. அப்படியே ஒருத்தராக அந்த தொடர்புகள் நிறையா வந்தது. அருள் சித்திர ஐயா இந்த கோவிந்த சாமி ஐயாவும் பார்க்க சொன்னார். அண்டையார்பட்டியில் இப்போ பாம்பாட்டி சித்தர்னு சொல்லிட்டு அவங்க பரம்பரையில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரையும் பார்க்க சொல்லி இவர் 2 பேரையும் ஐயா தான் பார்க்க சொல்லி சொன்னார். தண்டையார்பேட்டை தெரியுதா? மொபைலில் தெரியல. இந்த கண்ணாடி ஷேர் இருங்க. நான் இதில் வேணால் அனுப்பிச்சி விட்றேன். இல்லை அது சரி இருங்க. டிவி எழுதலாம் எடுத்த வருது. அந்த ரூமில் போய் அங்கே போய் எடுத்த சரியாக வரும். விபூதி போடலாமா? கொஞ்சம் பக்தர்கள் நம்ம இந்த சாமியோடைய திருப்பணிக்கு உதவி செஞ்சவங்க, நன்கொடை வழங்கிய, உடல் உழைப்பு வழங்கியவர்கள், ஏற்கனவே வருகை தந்தவங்க, இனிமே வருகை தரப்போகிறவர்கள், அந்த தகவல் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளும் அனைத்து அன்பர்களும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் ஏற்படணும்னு நம்ம இன்றைக்கி சாமியோட சமாதியில் விபூதி நிரப்பு நிகழ்ச்சி. நல்லோர் நினைத்து நண்பருக்க, நல்லோர் நினைத்து நண்பருக்க, நல்லோர் நினைத்து நண்பருக்க. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 50 வகை மூலிகை பொடி சிறப்பியாகும். உங்கள் வருகை தருபவர்கள், சாமிக்கு உதவி செஞ்சவங்க, நன்கொடை செஞ்சு வந்துடுவாங்க. நம்முடைய காணொலியை பிறகு பகிர்ந்து கொள்வர்கள்
சித்தருடைய ஜீவசமாதிக்கு திருப்பணி செய்கிறவங்க, நன்கொடை செய்கிறவங்க, உடல் உழைப்பு தரவங்க ஐயா கணேசன் சந்தனாயருடைய திருமகன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு உதவி செய்யும் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் 16 நற்பேர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் பற்றி நிறுவனம் வாழ்கிறோம். இந்த 250 அறிவகை மூலிகைப்படி கொண்டு சின்னதாக ஒரு யாகம் செய்கிறோம். டிக் அவ்வளோதான். அந்த ஓரத்தில் காமிங்க, கீழே இன்னும் கொஞ்சம் கீழே. அந்த நெருப்பு லேசாப்பட்ட போதும் ஒர்க், அவ்வளோதான் போதும், பிடிச்சிச்சு, அவ்வளோதான். புகை உள்ள அவ்வளோதான் விடுங்க, ஒன்றாகாது, அவ்வளோதான் இதனுடைய வழிமுறையே. போதும், பிடிச்சிச்சு. அந்த புகை வந்துச்சு இல்லையா, போட்டாலும் உள்ள பிடிச்சிங்க, அவ்வளோதான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நண்பர்கள் 16 நற்பெருகள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், எண்ணிலா கோடி சித்தர்கள் அருளாலும் அருள்வெளி சித்தர், கசதுப்பட்டி சித்தர், தண்டார்பேட்டை சாமிகள் மற்றும் நம்ம கோவிந்தராவ் சுவாமி என்கிற சனீஸ்வர பாபா மற்றும் அனைத்து சித்தருடைய அருளாலும் அனைவருக்கும் 16 நற்பெருகள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் ஏற்படணும். ஞாயிற்றுக்கிழமை என்ன நிகழ்ச்சி? ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிலிருந்து திருவாசக நிகழ்ச்சி திரு ராமஜெயம் ஐயா அவர்கள் குழுவினர்கள் நடத்தும் திருவாசக முற்றோதர் நிகழ்ச்சி நடைபெறும். இன்னைக்கு இரவு அன்னப்பிரசாதம். இரவு 12 மணிக்கு அருள்வெளி சித்தர் பாபா ஜீவசமாதியில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு தீபாரதனை நடைபெறும். அன்று இரவு ஸ்ரீ சௌபாகிய சந்தான குபேர அகத்தீஸ்வரருக்கு கும்பாபிஷேக விழாவும் ஓமம் வளர்த்து மறுநாள் திங்கட்கிழமை 12/5/2025 அன்று காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெறும். காலை 8 மணிக்கு அன்னப்பிரசாதம். அதோட நிகழ்ச்சிகள் முடிவடைந்து நன்றி நன்றி நன்றி. உலக மக்களுக்காக நல்லோர் நினைத்த நண்பர்கள் நம்ம ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம். ஸ்ரீலஸ்ரீ கோவிந்த சாமிகள் திருவடி சரணமும், ஸ்ரீலஸ்ரீ கோவிந்த சாமிகள் திருவடி சரணம், ஸ்ரீலஸ்ரீ கோவிந்த சாமி திருவடி சரணமும், அருள்வெளி சித்தர் திருவடி சரணம், கசவனபடி சாமி திருவடி சரணம், தண்டார்பேட்டை சித்தர்கள் சரணம், எண்ணிலா கோடி சித்தர்கள் சரணம், என்னெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை, நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த நண்பர்கள். ஐயா சந்தானம் அவர்கள் அருள்வெளி சித்தர் மற்றும் கசவனம்பட்டி சாமி, காஞ்சிபுரம் சிவசாமி ஐயா, தண்டார்பேட்டை அவதூதர் பாம்பாட்டி சித்தர் என்கிற குப்புசாமி சித்தர் மற்றும் திருவான்மியூர் பலராம சாமிகள் ஆகியோரை ஜீவசமாதி பண்ணும் திருப்பணிகள் மற்றும் திண்டுக்கல் சித்தர், ரிஷிகேஷ் சித்தர் என்கிற சித்தர்கள், கன்னியாகுமரி மாயம்மா, சேலத்தில் ஜீவசமாதியானவர், திருக்கோயிலூர் ஞானாந்தகிரி சாமிகள், தாம்பரம் சச்சியானந்த சாமி, திருவண்ணாமலை விசிறி சாமிகள் ஆகியோருடைய அருள் பெற்றவர்